மயக்கமுற்ற பாடசாலை மாணவனுக்கு இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத காரணத்தால் சிகிச்சை வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் மாணவன் வாசலில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்று தினம் வியாழக்கிழமை இளவாலை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் மாணவன் மயங்கி விழுந்துள்ளார். அருகிலுள்ள பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு வைத்தியர் இல்லை எனவும் 2 மணிக்கு பின்னரே வருகை தருவார் எனவும் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெரிவித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாணவனின் நிலை கருதி தாதியர் ஒருவரை முதலுதவி செய்யுமாறு ஆசிரியர் ஒருவர் கேட்டபோது, மாணவனுக்கு ஏதாவது நடந்தால் தமக்கு பொறுப்பாகிவிடும், எனவே செய்ய மாட்டோம் என தெரிவித்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாணவனை அனுப்புவதற்கு ஆம்புலன்ஸ் வண்டியை ஏதாவது ஒழுங்கு செய்து தாருங்கள் என கேட்ட நிலையில் அதுவும் தம்மிடம் இல்லை, வேறு ஆம்புலன்ஸ் வண்டிகளும் இங்கு வராது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேறு வழியின்றி மயக்கமடைந்த மாணவனை தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.